ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷோபனா சமையல். இன்றைக்கி நாம் முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. தேவையான பொருள்: முருங்கைக்கீரை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், காஞ்ச மிளகாய், ஒரு 15 பல்லு பூண்டு, பொட்டுக்கடலை. தேவையான பொருள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 150 கிராம் உளுத்தம்பருப்பு, 100 கிராம் கடலைப்பருப்பு. இது கூடவே நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீரையை நிழல்லையே உணர்த்தி வச்சுருக்கேன். அதை இது கூடவே போட்டு நம்ம வதக்கிடலாம். அப்போ தான் கரெக்டாக ஒரு பக்குவத்துக்கு வதங்கி வரும். நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இந்த இட்லி பொடி பிள்ளைங்களுக்கு நம்ம டெய்லி இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு நம்ம ஒரு ஹெல்த்தியாக கொடுத்துருக்கோங்கிற ஒரு திருப்தி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகுது, நல்ல வாசனையும் வருது. உளுந்து வாசனை, கடலைப்பருப்பு வாசனை, முருங்கைக்கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிடலாம். இந்த இட்லி பொடி நம்ம எண்ணெய் ஊற்றி கூட செஞ்சுக்கலாம். ஆனால் எண்ணெய் ஊற்றாமல் செய்யும்போது தான் இது ரொம்ப நாளைக்கு நமக்கு லைஃப் வரும். நம்ம எண்ணெய் ஊற்றி ரொம்ப நாள் வைக்க முடியாது. இந்த எண்ணெயோடைய வாசம் ஒரு மாதிரி கெட்டுப்போன வாசம் மாதிரி அதை நம்ம சாப்பிட முடியாதுங்க. பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா ஒரு முருன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போது நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மிளகாய், பெருங்காயம், வறுக்க வேண்டிய பொருளெல்லாம் நம்ம வறுத்து மறுபடியும் கொட்டலாம். நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். பதினஞ்சு பல்லு பூண்டு, கட்டி பெருங்காயம் 2 துண்டு, அவ்வளோதாங்க. இதை லைட்டாக நம்ம வறுத்துக்கிட்டால் போதும், ரொம்ப டீப்பாக பண்ண வேணாம். இதையும் நம்ம எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு 50 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை லைட்டாக ஃப்ரை பண்ணால் போதும், ஆல்ரெடி அது ஃப்ரை பண்ணது. இது கூட நம்ம ஒரு கல்லுப்பு, இதுதான் அதேமாதிரி லைட்டாக பண்ணிக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு தான் பண்ணணும். இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு. இதையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த பதத்துக்கு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கம்ப்ளீட்டாக இதுக்கு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுதான் கரெக்டான அளவு. இதை நம்ம ஆற வச்சுக்கலாம்.
அவ்வளோதாங்க, இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாதம் வரைக்கும் நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அவ்வளோதாங்க, முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதோட அளவு டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கிறேன். நீங்கள் அவ்வளோ செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்க, அடுத்த ரெசிப்பியில் நம்ம பார்க்கலாம். நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே தெரியணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.